ரீசெண்ட் டைம்ஸ்ல அது முக்கியமா இந்த வருஷத்துல இந்த பட்டி தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கூம்பாம்பட்டியா இருந்தாலும் சரி, பட்டியா இருந்தாலும் சரி, இதோட டாபிக்ஸ் தான் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. நக்கி சாப்பிடுறீங்களா? நானும் போனோம்னா நல்லா பொளந்துக்கிட்டு ஜங் 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 பயங்கரமா இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ப்ளூ ஃபிலிம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க எதுக்கு பேன் பண்றீங்க? அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, சமுதாயம் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க பேன் பண்ணும்போது சேம் லைக் இதுவும் அப்படிதானே இருக்கு. இது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா தெரியுதுன்னா அப்ப அதுவும் ஒரு வகையில சில பேர் அதை என்டர்டைன்மெண்டா தானே எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப கம்பேர் பண்ற லெவலுக்கு இந்த ஷோஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட்டே பண்ணக்கூடாதான்னு கேட்டா அப்படி இல்ல. அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப எல்லா குழந்தைகளும் மேக்ஸிமம் மொபைல்ல இருக்காங்க, எல்லா ஸ்கூல் பசங்களும் மொபைல் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கூட நம்ம போன்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா போன் ஆக்சஸை விட டிவி ஆக்சஸ் ஈஸியா இருக்கும். டிவி எடுத்து சும்மா பார்த்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் கிராஸ் ஆகும்போது அந்த பசங்க பார்த்தாங்கன்னா, வீட்டுல இருக்க பசங்க பார்த்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீலப்படங்கள் சமுதாயத்தை சீர்குலைக்குதுன்னா அப்ப இது குலைக்காதா? இது குலைக்கலையா இல்லன்னு கேட்கறேன். பார்க்கும்போது கூம்பாம்பட்டி இங்க வந்து சமுதாயத்தை சீர்குலைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அங்க என்னன்னா VPN போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, இங்க என்னன்னா VIPs வந்து சேர் போட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க.